நம சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, வேகம் கெடு தாண்டம் வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கலல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கலல்கள் வெல்க, கரங்குவி பாரோங்கு வைக்கும் கோன்கலல்கள் வெல்க, சிறங்குவி பாரோங்கு வைக்கும் சீரோன் கலல் வெல்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்திருக்கிற கோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திபனூர், கீழே பார்த்திபனூரில் அமைந்திருக்கக்கூடிய பட்டீஸ்வரமுடியார் சிவாலயம் தான் இந்த திருக்கோவில். இந்த கோவில் வந்து 2000 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவாலயம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, மானாமதுரைக்கு அடுத்து, அதாவது ராமேஸ்வரத்துக்கு போகிற வழியில் மானாமதுரைக்கு அடுத்து பார்த்திபனூர் என்ற இடத்திலிருந்து இடதுபுறமாக சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் கீழே பார்த்திபனூர் என்ற ஊருக்கு அடுத்ததாக கம்மாக்கரை ஓரமாக இந்த சிவாலயம் அமைந்திருக்கு. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் பேர் வந்து பட்டீஸ்வரமுடியார், தாயார் பேர் அன்னபூரணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அன்னபூரணி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா காசியில் இருக்கக்கூடிய அதே தன்மையில் இங்கே இருந்ததாக சொல்லப்படுது. இங்கே வந்து முருகப்பெருமான் வந்து ஓம்கார வடிவத்தில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பட்டீஸ்வரமுடையார் திருக்கோவில் விக்ரமாதித்ய மகாராஜாவினால் உருவாக்கப்பட்ட கோயில். அவங்க ஞாபகமாக பட்டி ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி பேரில் செயல்பாடு பண்ணது. அந்த பட்டியும் விக்ரமாதித்யனும் தேச சஞ்சாரம் பண்ணி வரும் காலத்தில் இந்த வனாந்தரத்தில், இதெல்லாம் வனாந்தரமாக இருந்ததுனால அந்த இரவில் இங்கே வந்து அவங்க களைப்பில் படுத்து கிடக்கும்போது இந்த இடத்துல வந்து இறைவியும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ விக்ரமாதித்யன் பார்த்துருக்காரு, இந்த இரவில் ஆணும் பெண்ணும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, யாருன்னு பாரப்பா அப்படின்னு சொல்லி பட்டியை அவர் எழுப்பி பார்த்துருக்காரு. அப்போ பட்டி கிட்டத்தில் வந்து பார்க்க போகும்போது அப்போ சொன்னாராம், இறைவன் சொல்லியிருக்காரு, எப்பா இந்த படுத்து கிடக்கிறான விக்ரமாதித்தன், இந்த விக்ரமாதித்தன் தேவலோகத்தில் நடன நாட்டியத்துக்கு தீர்ப்பு சொல்லி தேவேந்திரன் கொடுக்குற நாட்காலியை வந்து கொண்டு வந்து 2000 வருஷம் இந்த நாட்டை, இந்த உலகத்தை ஆளுவானப்பா, ஆளும் காலகட்டத்தில் இருக்கிற விக்ரமாதித்தன் படுத்து கிடக்கிறான்னு சொல்லவும் பட்டிக்கு ஒரே ஆச்சரியமா, என்னடா இறைவா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பட்டியை விக்ரமாதித்தனை எழுப்பிட்டு வந்து 2 பேரும் விளந்த உடனே இந்த விவரத்தை சொன்னாராம் இறைவன். சொன்னதுக்கு பின்னாடி அப்புறம் தேவலோகத்தில் வந்து நாட்டியத்துக்கு தீர்ப்பு சொல்ல இறைவன் விக்ரமாதித்தன் போய் தேவேந்திரனுடைய நாற்காலியாக கொண்டு 2000 வருஷம் ஆண்டிருக்காக இந்த பூலோகத்தை. அப்போ அந்த இதுக்குமே அந்த நாற்காலிக்குமே துணையாக 32 பதுமைகளையும் அனுப்பியிருக்காரு அவருக்கு சேவகம் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னார். இந்த விவரங்கள் கல்கத்தாவில் உள்ள சாமியார் சொல்லித்தான் நமக்கு தெரியுது. அப்பேற்பட்ட ஒரு செயல்பாடு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இது நானும் அரசின் கவனத்திற்கு எவ்வளவோ செயல்பாடு பண்ணி பார்த்தேன். இப்போ அறநிலையத்துறையிலேருந்து இது ஏற்பாடாகி ஏதோ தொல்லியல் துறையிலேருந்து இப்போ கணக்கெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இரவு மார்கழி மாத பூஜை அன்று இங்கே தங்கித்தான் நான் பூஜை நடத்துவேன். அப்படி நடத்தும்போது ஒரு நாள் இரவு ஒரு சிறு பன்றி ரூபத்தில் வராகியம்மன் வந்து சின்ன பன்னிக்குட்டி ரூபத்தில் வந்து இந்த இடத்துல காட்சி கொடுத்தது. நான் இதை என்ன இங்கே தானே படுத்து கிடக்கேன், நல்ல வேலையாக போச்சேன்னு நினச்சிக்கிட்டு குட்டியாக இருக்க கண்டு நமக்கு பயம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த பிள்ளையாரை ஒரு பார்வை பார்த்துட்டு பின்னாடி வந்து அது ஒரு பார்வை பார்க்குது. அது பார்த்தது எனக்கே ஆச்சரியமாக போச்சு, என்னடா இதை வந்து பார்த்துட்டு போகுதேன்னு சொல்லிட்டு. அப்புறம் பின்னாடி அந்த மார்கழி மாதம் அமாவாசையில்
வெளியில் பூஜையெல்லாம் மயான பூஜை இது நைட்டு இரவு பூஜை முடிச்சுட்டு உள்ளே படுக்கும்போது படுத்திருந்தேன். ஒரு 12 மணி அளவில் ஒரு பன்றி கிட்டத்தட்ட ஒரு பெரிய உருவம். ஆனால் இதை வந்து நான் வெளியில் நான் ஒண்டியால் இருக்க கண்டு உள்ளே இருக்க கண்டு தப்பிச்சேன். அவ்வளோ பெரிய உருவம். அது வந்து அந்த குட்டி எந்த உருவத்தில் பார்த்துட்டு போச்சோ அதே மாதிரி வந்து பிள்ளையாரையும் ஒரு பார்வை பார்த்து அந்த நான் பின்னாடி வந்து அந்த முகத்தையும் பார்த்து கடைசிலாவிட்டு அது போயிடுச்சு. அப்புறம் இந்த விவரம் நமக்கு தெரியும். நமக்கு வராகிங்கிறதே எனக்கு தெரியாது அந்த நேரத்தில். இது போய் வராகி சித்தர் திருச்சியில் உள்ள வராகி சித்தர்கிட்ட போய் சொல்லியிருக்கு. என்னப்பா ஒன்று கவனிக்கிறாங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி அது இது பண்ணவும் நான் தேவகோட்டை போயிருந்தேன் தீபக் ஐயா கடைக்கு. அப்போ போயிருக்கும்போது அப்போ அங்கே அந்த வராகியா சொன்னார், இந்த மாதிரி இப்படி ஒரு கோயில் தகரம் போட்ட கோயில் கடை இருக்கா? ஆமாங்கய்யா, நான் அந்த கோயிலில் தான் நம்ம பூஜை நடத்துகிறேன், ஒரு நாளைக்கு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்ட்டு வாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 10-15 பேர் அங்கேருந்து வந்தாங்க. வந்து பார்த்துட்டு நந்தியை தட்டினார். நந்தியை தட்டி கொம்பை தட்டவும் அந்த வெண்கலத்தில் உள்ள ஓசை சத்தம் கேட்ட மாதிரி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட உள்ளே வந்துட்டார். வந்து இந்த பிள்ளையாரையும் தந்தத்தை தட்டினார். தட்டிட்டு பின்னாடி வந்தார். என்னடா வராகியம்மனை சும்மா போட்டிருக்கா அப்படின்னு கேட்டார். வராகியம்மனா அப்படின்னு நான் ஏன்னா நமக்கு தெரிஞ்சால் தானே தெரியும். வராகியம்மனா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாப்பா வராகியம்மன் உயிரோடு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்லில் படம் பிடிச்சி பார்த்தாரு. மனிதன் கண்ணை சிமிட்டுறது மாதிரியே சிமிட்டுச்சு. எல்லா மக்களும் பார்த்தாங்க. இதனுடைய விவரங்கள் இதை அன்னைக்கு இருந்த எல்லாருமே பார்த்தாங்க. ஒரு ஓவியமான நிகழ்வு, அந்த அதிசயமான நிகழ்வு அது. அது கண் சிமிட்டிக்கிட்டே இருக்கவும் ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். அவர் தான் மஞ்சளை தடவி வேறு எதுவுமே பண்ண வேணாமாப்பா, மஞ்சளை மட்டும் தடவி ஒரு பொட்டை வச்சு விட்டுட்டு ஆத்தாளுக்கு ஏதாவது ஒரு செயல்பாடு பண்ணி விடு, என்னத்தினாலும் ஒன்றால் ஒன்று பொறி உண்டையோ என்னத்தையோ ஒன்று வச்சு சாமியை கும்பிடு ஆத்தா எல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. அதுக்கு பின்னாடி பாருங்கள், இதுக்கு யாகம் நடத்தி என்னால் நான் ஒண்டியால் தான் யாகம் நடத்தி எல்லாம் 1 மணி வரையிலும் பூஜை முடித்து போவேன். அப்புறம் காலப்போக்கில் இதனுடைய விவரங்கள் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இப்போ வந்து இப்போ பஞ்சமி அன்னைக்கு சிறப்பான பூஜை, தேய்பிற பஞ்சமியும் நடத்துகிறேன், வளர்பிற பஞ்சமியும் நடத்துகிறேன். ஏதோ உயிர் ஓட்டமாக இருக்குது இந்த ஆலயம் அப்படிங்கிறது தான் என்னுடைய மனசில் தெரியுது. வந்து போன மக்களும் அப்படித்தான் சொல்கிறாங்க. எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறிக்கிட்டு இருக்கிறதுனால ஆலயம் சிறந்து விளங்கணும், வராகியம்மனும் சீரும் சிறப்படையணும் அப்படிங்கிறதே என்னுடைய வேண்டுதல் ஐயா. எல்லாம் உங்கள் வந்து போன மக்களுடைய மனநிலையில் எப்பவும் சந்தோஷமாக இருக்கிறது தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம ஓம் நம சிவாய. இந்த சிவலிங்கமானது சோழ தேசத்தில் இருக்கக்கூடிய வட்ட வடிவ ஆவுடையாக அமைப்பட்டிருக்கு. பாண்டிய தேசத்தில் எப்போவுமே பார்த்திங்கன்னா சதுர ஆவுடை பீடமாக அமைப்பெறும். ஆனால் இது சோழ தேசத்தில் இருக்கக்கூடிய வட்ட ஆவுடையாக மிக அரிதான சிவலிங்கமாக இங்கே காட்சி கொடுக்குறாரு இந்த பட்டீஸ்வரமுடையார். அதாவது இந்த கோவிலில் முகமண்டபம் மகாமண்டபம் எல்லாமே சிதலமடைஞ்சிருச்சு. அதோட அம்பாளுடைய சன்னதியும் சிதலமடைஞ்சிருச்சு. ஆனால் இந்த கருவறை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர் மட்டும் எந்த சேதமும் அடையலை. விமானம் முற்றிலும் சேதமடைந்து இந்த கோவிலுக்கு கோமுக பகுதியில் இன்னும் 10 அடி தோன்றும் பட்சத்தில் பாண்டிய மன்னர்களால் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கா என்ற கல்வெட்டு குறிப்புகளும் நம்மளுக்கு தெரிய வரும். இந்த கோவில் வந்து தொல்லியல் துறை ஆய்வாளர்களால் இன்னும் இந்த கோவில் வந்து ஆய்வுக்கு உட்பட்ட ஒரு அமைப்பாக இன்றும் காணப்படுது. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பழமையான சிவாலயம். இந்த கோவிலுடைய விமானத்திலிருந்து மகாமண்டபத்திலிருந்து சுற்றுச்சுவரிலிருந்து அனைத்துமே சேதமடைஞ்சிருச்சு. அந்நியர்களுடைய படையெடுப்பு இருக்கும் பொழுது இந்த கோவிலானது சேதப்படுத்தப்பட்டதா அப்படின்றத ஒரு கேள்வியாக இருக்குது. அதே நேரத்தில் இன்டர்லாக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் எப்பொழுதுமே மன்னர்கள் காலத்திலும் அழியாத ஒரு நிலையாக கோவில்கள் வந்து கட்டமைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த இன்டர்லாக் சிஸ்டம் மூலமாக இந்த கோவில் கட்டப்பட்டதுக்கு உண்டான ஒரு சான்றாக இந்த ஒரு அமைப்பாக இங்கே இந்த சிதிலமடைந்த கற்களை பார்க்கும் பொழுது அந்த ஒரு அமைப்பாக நம்ம காண முடியுது. இந்த இன்டர்லாக் சிஸ்டம் மூலமாக காலத்துக்கு அழியாத ஒரு நிலையில் கட்டப்பட்ட இந்த கோவிலானது முற்றிலும் உடைக்கப்பட்ட ஒரு நிலைமையை போல ஒரு சிதிலமடைந்த ஒரு தன்மையில் இன்றும் காணப்படுது. இந்த கோவிலுக்கு வர்றவங்க ராமேஸ்வரம் மதுரை நெடுஞ்சாலையில் ராமேஸ்வரத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பில் மானாமதுரைக்கு அடுத்து பார்த்திபனூர் என்ற ஊரிலிருந்து இடதுபுறமாக கீழப்பார்த்திபனூர் என்ற ஊருக்கு அருகே இந்த சிவாலயமானது அமைந்திருக்கு. பட்டீஸ்வரமுடையார் சுவாமி கிழக்கு நோக்கியும் அம்பாள் தெற்கு நோக்கியும் இங்கே காட்சி தர்றாங்க. ஆனால் அம்பாள் இப்போது சன்னதி கிடையாது. இப்போ தான் இந்த கோவிலானது கண்டெடுக்கப்பட்டு மீண்டும் புத்துயிர் நிலைக்கு வருது. இந்த கோவிலானது உட்புறம் செம்புரா மற்றும் வெள்ளை கற்களாலும் வெளிப்புறமானது கருங்கற்களாலையும்
கட்டுமானமானது செய்யப்பட்டிருக்கு. விக்ரமாதித்தன் வழிபட்ட ஸ்தலமாக இங்கே சொல்லப்படுது. இந்த கோவிலை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். மீண்டும் உங்களை நான் வேற ஒரு சிவாலயத்தில் சந்திக்கிறேன். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அரஹர 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 சிவ 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 பட்டீஸ்வரனுக்கு 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 பட்டீஸ்வரனுக்கு